ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஏப்ரல் 2026. பாபா இன்னைக்கு குழந்தைங்களாகிய நமக்கு என்ன ஒரு பாடம் சொல்லித்தராருன்னா, जब एक दो को मीठा खिलाते हो उसमें मुख थोड़े समय के लिए मीठा होता है, लेकिन स्वयं ही मीठा बन जाओ, मुख में सदा ही मधुर बोल रहे. பாபா சொல்றாரு, ஒரு நல்ல நாள் ஒரு கிழமைனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பண்டிகைன்னா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்போம். ஸோ அது அப்போ கொஞ்ச நேரம் ஒரு குஷி இல்லையா. பாபா சொல்றாரு, ஒரு நாள் மட்டும் ஸ்வீட் கொடுக்கறதன் கூடவே வருஷம் ஃபுல்லாக உங்களோட ஸ்வபாவத்தையே நீங்கள் ஸ்வீட்டாக ஆக்கிடுங்களேன். அப்போது உங்களோட பேச்சு எப்போவுமே எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும். ஸோ இந்த வாய்க்கு ஒரு ஸ்வீட்டை கொடுத்து அவங்களை குஷிப்படுத்தினீங்க. இந்த வாய் மூலமான பேச்சுனால ஆத்மாவை என்ன பண்ணுங்கிறாரு, சந்தோஷப்படுத்துங்க. இது ஒரு நாள் மட்டும் அவசியம் இல்லை, வருஷம் ஃபுல்லாக செய்யலாம். जैसे मीठा खाने और खिलाने से खुश होते हो, ऐसे मधुर बोल स्वयं को भी खुश करते, दूसरे को भी खुश कर देते. ஆக எப்போ நீங்கள் இனிமையானதை சாப்பிட்டு யாருக்கோ ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு இன்னொருத்தருக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தா குஷிப்படுத்துறீங்களோ, நீங்கள் குஷி ஆகிறீங்களோ, அப்போ அதே போல் உங்களோட நேச்சரை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். इससे सदा सर्व का मुख मीठा करते रहो, सदा मीठी दृष्टि, मीठा बोल, மீட்டே கரம் ஹோ. எனவே இதன் மூலம் சதா அனைவரினுடைய வாயையும் இனிமையாக ஆக்குங்கள். இனிமையான பார்வை, இனிமைனா என்ன அர்த்தம், ஸ்னேகம். பார்வையில் இனிமைனா அதானே அன்பு. அன்பு இருந்ததுன்னா அது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எதில் இருக்கவங்க ஃபீல் ஆகுது, இவங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க. ஸோ அந்த இனிமையான திருஷ்டி, இனிமையான பேச்சு, கர்மங்களும் இனிமையாக இருக்கட்டும். கர்மத்தில் இனிமையான என்ன அர்த்தம், பணிவு. வளைஞ்சு கொடுத்து போகிறேன், ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ். இதை நீங்கள் தாரணை பண்ணிட்டீங்கன்னா பாபா சொல்கிறாரு, நீங்கள் தான் உலக வென்ற ஆத்மா. ஸோ இன்றைக்கி நம்ம இதுக்கு முயற்சி பண்ணலாம். எண்ணம், சொல், செயல் ஆகிய அனைத்திலும் நம்முடைய இனிமைத்தன்மையை நாம் தாரணை செய்து வெளிப்படுத்தலாம். நல்லது. ஓம் சாந்தி.